கிட்ட வந்து விஜய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வெண்ணிலாவை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. பயங்கரமாக கதறி அழுது மயக்கடைகிறாங்க. இந்த சொல்ல தாத்தா வந்து பாட்டி வந்து நீ கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும். இவளுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை. நீ உண்மையை சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நாங்கள் இவகிட்ட சொல்லி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து காவேரி தேடி கிளம்பி போகிறாரு. இங்கே விஜய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு வராரு. ஆனால் வந்து காவேரிக்கு நேரத்தோடு வந்து போக முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக வண்டி ஓட்டிட்டு வராரு. இங்கே காவேரி விஜய்க்கு எதிர்பார்த்துன்னு வந்து போயிடுறாங்க. விஜய் வராதால் வந்து காவேரி வந்து வரல போல் இருக்க. அவர் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. இன்றைக்கி ஃபோனே போல் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்ச காவேரி வந்து வெளியே வராங்க. அப்போ திடீர்னு மயக்கமாயிடுது காவேரிக்கு. உடனே அந்த டைம் வந்து கரெக்டாக அங்கே நிவின் வராரு. நிவினை பார்த்துட்டு வந்து அப்படியே காவேரி வந்து மயங்க விடுற மாதிரி ஆகிறாங்க. அப்படியே நிவின் வந்து ஓடி போயிட்டு காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து என்ன பண்ணுறாரு, கூல்ட்ரிங்ஸும் வாங்கி கொடுக்குறாரு. என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி மயக்கடிச்சு விழுற, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்ல விஷயந்தான் அப்படின்னோடனே நான் இந்த விஷயத்த முதல்ல விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். அவர் தான் வரல அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு, சந்தோஷமும் படுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க தெரியுமா, விஜய் கிட்ட சொல்லிட்டியானே. இல்லைங்க அது சொல்ல தான் நான் வந்தேன், ஆனால் அவர் வரவே வரல அப்படின்றாங்க. சரி காவேரி இங்கே பாரு, இதுக்கப்புறமாவும் இப்படியே இருக்காத, முதல்ல விஜய் கூட கிளம்பி போ, இந்த டைம்லலாம் நீ விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கும் புரியுது, ஆனால் வெண்ணிலாவோட விஷயத்துக்கு ஒரு முடிவு இருக்காமல் நான் போக மாட்டேன். விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சுட்டு உண்மையை கண்டிப்பாக சொல்லணும். அப்போ சொல்லாதான் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், அப்போ தான் நான் அவர் கூட போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, இந்த டைமில் உன் குழந்தை உனக்கு முக்கியம் இல்லையா, அதனால் பிடிவாதெல்லாம் பிடிக்கக்கூடாது காவேரி. உன் குழந்தை ஃப்யூச்சர் பற்றி யோசி, அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக விஜய் வேணும், இந்த டைமில் உனக்கு விஜய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் காவேரி, கொஞ்சம் யோசி காவேரி அப்படின்றாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து கோயிலில் வந்து எல்லா இடமும் தேடுறாரு, கிடைக்கல காவேரி. எங்கே போயிட்டா காவேரி, நான் என் மேலே தான் தப்பு, நான் லேட்டாக வந்துட்டேன், அந்த வெண்ணிலாவால் தான் லேட் ஆகிடுச்சு, பாவம் காவேரி எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிருப்பா, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. காவேரிக்கு ஃபோனே எடுக்கல, என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து அவங்க மாமா வந்து வெண்ணிலாவோட மாமா இருக்கிற இடம் வந்து விஜய்க்கு தெரிய வருது. அதனால் விஜய் வந்து அவர் தேடி போகிறாரு. இங்கே வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாரு. தாத்தாவும் சரிப்பா நானும் வரேன்னு சொல்கிறாரு. தாத்தாவும் வந்து பேரனும் 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்து அவங்க மாமா வெண்ணிலாவோட மாமாவை தேடி போகிறாங்க. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் யாருமே இல்லை, இந்த டைமில் கரெக்டாக வந்து வெண்ணிலாவை நம்ம இஷ்டப்படி ஆட்டி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ராகினி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, வெண்ணிலாவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம புரிய வைக்கணும், வெண்ணிலாவை வேறு மாதிரி தான் நம்ம வந்து கையாளணும், வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் தான் விஜய் காவேரி வந்து பிரிஞ்சிருப்பாங்க, அதனால் வெண்ணிலா கூட்டணுவா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ராகினி இங்கே பாரு வெண்ணிலா, வெளியே போயிட்டு வரலாம், இங்கேயே வீட்லேயே அடைஞ்சிருக்குது, உனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, நான் வரல அப்படின்றாங்க. ப்ளீஸ் வெண்ணிலா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெண்ணிலாவும் போகிறாங்க. இதுதான் என் வீடை காட்டு தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இதுதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இங்கே பாருமா, உன்னோட கதைகள்லாம் எனக்கு தெரியும், நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா, உனக்கு விஜய் வந்து எக்காரணம் கூட நீ விட்டு தரக்கூடாதுமா, ஏன்னா வந்து அவங்க 2 பேருக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் கல்யாணம் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் அவங்க அப்பா சொல்கிறாரு. பசுபதி அதை கேட்டு அவங்க அதிர்ஷ்டி, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, இப்போ கூட விஜய் மனசில் நீ தான் இருக்க, அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னா, இந்த காவேரி இருக்கால அவர் ரொம்ப மோசமானவ, அவரை மிரட்டி வச்சுருக்கா, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, என்னை விட்டு போனீங்கன்னா அப்படி நடக்கிறதே வேறு அப்படி சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறா, அதனால தான் விஜய் உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறாரு, மற்றபடியெல்லாம் விஜய் மனசில் நீ தாமா இருக்க, நீ எதுக்கு விட்டு தரணும் அப்படி சொல்லி அவங்கள வந்து வேறு மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வெண்ணிலா குழப்பம் அடைகிறாங்க. ஆமாம், நான் எக்காரணம் கூட விட்டு தர மாட்டேன் விஜய் என்னோட விஜய், நான் எதுக்கு எல்லாருக்கும் விட்டு தரணும், சொன்னாலும் சொல்லலைனாலும் விஜய் என்னோட விஜய், ஏன் விஜய் நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், பாத்தியாமா இந்த பொண்ணை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை போட்டிருக்கே, பயங்கரமான ஆளாக இருப்பா போட்டிருக்கேன், ஆமாப்பா சரியான ஆளுப்பா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகினி.